எங்க ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நிறைகுடம் தழும்பாது அப்படின்னு. இங்க ரிச்சா இருக்கிறவங்களோட தன்னை ரிச்சா காமிச்சுக்கிறவங்க அதிகமா இருக்காங்க. அது அவங்களோட பணம், அவங்க செலவு பண்றாங்க, அதுல பிரச்சனை இல்லை. ஆனா இது ஒரு நல்ல பழக்கமான்னு கேட்டா கிடையவே கிடையாது. நிறைய பேர் இஎம்ஐல ஐபோன் வாங்குறது, ஸ்மார்ட் வாட்ச் வாங்குறது, நல்ல காஸ்ட்லியான பைக்ஸ் வாங்குறதுன்னு இருக்காங்க. காஸ்ட்லியான பைக் வாங்கிட்டு அதுக்கு பெட்ரோல் போட முடியாம வீட்டுல நிப்பாட்டு பஸ்ல போறவங்களையும் நான் பார்த்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்க பணத்தை நீங்க ரிச்சா காமிச்சுக்கணுன்றதுக்காக செலவு பண்ணீங்க அப்படின்னா அதுல பாதிக்கப்பட போறது நீங்க தான். சுத்தி இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன போன் யூஸ் பண்றீங்க, என்ன வாட்ச் யூஸ் பண்றீங்க, என்ன பைக் யூஸ் பண்றீங்கன்றத பத்தி கவலை கிடையாது. அவங்க ஜஸ்ட் அந்த டைம் உங்கள்கிட்ட ஏதாவது சிரிச்சு பேசுவாங்க, இல்ல உங்களை பத்தி நல்ல விதமா சொல்லுவாங்க, அடுத்து மறந்துடுவாங்க. ஆனா உங்களுடைய பினான்சியல் ஃப்ரீடம், உங்களோட நிதி நிலைமை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எது ஃப்ரீடம் தெரியுமா, எது ரிச்னஸ் தெரியுமா? நீங்க அடுத்த நேர செலவுக்கு நீங்க கவலைப்படக்கூடாது. எப்பவுமே உங்களுடைய பணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்க கையில இருக்கணும். உங்ககிட்ட கொஞ்சம் பணம் நீங்க சேமிச்சு வச்சீங்கன்னா உங்களுடைய காலத்துக்கும் அது ஒரு சப்போர்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இங்க நிறைய பேர் ஐபோன் இஎம்ஐல போட்டு வாங்குறாங்க. ஆனா அந்த காசுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி முதலீடு பண்றாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இது நம்ம யாரையும் குறை சொல்றது கிடையாது. ஆனா சேமிப்பு பழக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சேமிப்பு பழத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா வந்து பார்த்தீங்கன்னா அமையும்.